பிரசங்கி புத்தகத்தை சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் பிரசங்கி புத்தகத்தினுடைய 7வது அதிகாரத்திற்கு நமது சிந்தனையை திருப்புகிறோம். பிரசங்கி 7வது அதிகாரத்திலே நாம் முதல் 18 வசனங்களை நாம் கடந்த முறை தியானித்தோம். இன்று நாம் பிரசங்கி 7ஆம் அதிகாரத்திலே 19 - 29 வசனங்களை சிந்திக்க இருக்கிறோம். பக்கம் 296வது பக்கம், பழைய ஏற்பாட்டிலே 296வது பக்கம். பிரசங்கி 7வது அதிகாரம் வசனங்கள் 18 - 29 வசனங்கள். முதல் 3 வசனங்கள் 19 - 21 வசனங்களை வாசியுங்கள். யாராவது? ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. கவனித்தால் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். கரெக்ட். நாம் தொடர்ந்து இந்த புத்தகத்தில் ஒரு அடிப்படையான சத்தியத்தை பார்த்து வருகிறோம். கடவுளற்ற இந்த உலகத்தில் மனுஷன் வாழும் பொழுது, கடவுளற்று மனுஷன் இந்த உலகத்தில் மகிழ்ச்சி சமாதானத்தை தேடும் பொழுது அவனுடைய நிலை எவ்வளவு நிர்பந்தமானது. தேவனை சார்ந்தில்லாமல் மனுஷன் எவ்வளவு ஞானத்தை அடைஞ்சாலும், அவன் எவ்வளவு ஐஸ்வர்யத்தை அடைஞ்சாலும், அவன் எவ்வளவு புகழ் அடைஞ்சாலும் அதெல்லாம் மாயையானது, சஞ்சலமானதுன்றதை சாலமோன் சொல்கிறார். இப்போ சாலமோன் மிகுந்த ஞானியா, மிகுந்த ஐஸ்வர்யவானா, மிகுந்த புகழ் அடைஞ்சவனா, இந்த உலகத்தினுடைய எல்லா இன்பங்களை அனுபவித்த மனிதனாக தனது அனுபவத்தை எழுதுகிறார். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் மனித வாழ்க்கையினுடைய வெறுமை, மனிதன் எதெல்லாம் சந்தோஷம் நினைக்கிறானோ அதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் காணாமல் போகுதுன்றதை சொல்கிறார். இப்போ 7வது அதிகாரத்தில் நான் முதல் 18 வசனங்கள் அவர் பிரதானமாக பார்க்கும் பொழுது வெளிப்புற சுத்தத்தை விட உள்புற சுத்தம் அவசியம், ஆத்ம மீட்பு பிரதானமானதுன்ற முதல் 6 வசனத்தில் அவர் சொல்கிறார். திரும்ப 7 - 12 வசனத்தில் பார்க்கும் பொழுது பாவத்துக்கு எதிரான போராட்டம் அவசியம்ன்றார். பாவத்தை வெற்றி கொள்வது தான் அவசியம்னு சொல்கிறார். திரும்ப 13 - நம்ம 18 வசனங்களை பார்க்கும் பொழுது தேவனுக்கு பயந்து வாழ்கிறவன் தான் மகிழ்ச்சியை வாழ முடியும். கடவுளுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவன் தான் பாதுகாக்கப்படவன். அதான் 18 அவர் சொல்லி முடிக்கிறார். நீ இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றினின்றும் காக்கப்படுவான். ஸோ இந்த உலகத்து பாவத்திலிருந்தும் தனது ஆத்தும நிலைகளிலிருந்தும் ஒரு மனுஷன் காக்கப்படுவதற்கு தேவனை குறித்த பயம் அவசியம். அந்த பயம் வேதத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக தான் வருதுன்றதை அவர் சொல்லி முடிக்கிறார். இப்போ 19 இன்னொரு விஷயத்தை அவர் ஆரம்பிக்கிறார். மனுஷன் இன்னொரு இடங்கள் எங்கே அவன் மகிழ்ச்சியை அவன் தேடி போகிறான்றதை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவான் ஆக்கும். இப்போ தேவனுக்கு பயந்து வாழ்கிறவன் எப்படி இருப்பான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றதை அவர் விளக்கப்படுத்தும் போது சொல்கிறாரு, நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும். ஸோ இது ராஜா காலத்து அரசாங்கம். இப்போ சாலமோன் ராஜாவாக இருக்கிறான், அங்கங்கே அநேக பட்டணங்கள் இருக்கும். ஒவ்வொரு பட்டணத்துக்கும் ஒரு அதிபதி இருப்பான், அந்த பட்டணத்தினுடைய பாதுகாவலர்கள் இருப்பான். அப்போ அந்த பட்டணத்தில் குறைவான அதிபதிகள் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த பட்டணம் பலவீனமாக இருக்குது, அந்த பட்டணம் ஒரு ஆபத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் ஒரு பட்டணத்தில் அதிக அதிபதிகள், அதிக தலைவர்கள், அதிக ஞானிகள், அதிக பலம் உள்ளவர்கள் இருந்தாங்கன்னா அந்த பட்டணம் மிகுந்த பாதுகாப்பாக இருக்குது. அவ்வளவு சுலபமாக அந்த பட்டணத்தை கவிழ்க்க முடியாது. ஆனால் சாலமோன் என்ன சொல்கிறாருன்னா, நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிறோம். ஒரு பாதுகாப்பான நகரம் அது 10 அதிபதிகளை கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் அது பலம் உள்ளதாக இருக்குது. அது அவ்வளோ சீக்கிரம் யாராலும் வீழ்த்த முடியாது. அந்த 10 அதிபதிகளுடைய ஞானம், பலம், அந்த அதிபதிகள்னு சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு போர் வீரர்கள், அவர்கள் மிகுந்த பலசாலிகள், அவனை தான் அதிபதியாக நிப்பாட்டணும். இப்போ அந்த 10 அதிபதியை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். ஞானம்னு சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுறது தான் சொல்கிறார். கடவுளுக்கு பயந்த வாழக்கூடிய அந்த ஞானமுள்ள வாழ்க்கை ஞானியை அதிக பலமுள்ளவனாக இருக்கும். கடவுளுக்குரிய ஞானத்தை கொண்டவன் அந்த 10 அதிபதியை விட பலமானவன். ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பலசாலியை விட இந்த உலகம் சொல்லக்கூடிய பலசாலிகளில் 10 மடங்கு பெரிதாக கடவுளுக்கு பயந்து கடவுளுடைய ஞானத்தை பெற்று கொண்டிருக்கிறவன் இருக்கிறான்றதை சொல்கிறான். ஞானம் ஞானியை, கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய மனிதன் அவன் எல்லா இடங்களிலும்
காக்கப்படுகிறான். சொல்லப்போனால் ஒரு உண்மையான பலசாலின்றவன் கடவுளுக்கு பயந்து வாழ்கிறவன். கடவுளுக்கு பயந்து கீழ்ப்படுத்து வாழக்கூடிய மனுஷன்தான் இந்த உலகத்தில் பலம் உள்ளவன். அவனுக்கு சரீர பலம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அவன் இந்த உலகத்தில் மேன்மையான இடத்துல உட்காந்துருக்கணும் அவசியம் இல்லை. அவன் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் ஏழையாக இருந்தாலும், அவன் கஷ்டப்படுகிறவனாக இருந்தாலும், அவன் பிரச்சனைகளை சந்திக்கிறவனாக இருந்தாலும், அவன் புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தாலும், அவன் தேவனுக்கு பயந்திருந்தான்னு சொன்னால் அவன் பலசாலி. அவனை யாரும் நெருங்க முடியாது. அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். அவன் எங்கேயும் யாருக்கும், எந்த மனிதனுக்கும், எந்த அதிகாரத்துக்கும் பயப்பட மாட்டான். வேதத்தில் பல எடுத்துக்காட்டை நம்ம பார்க்குறோம். யோசேப்பை பார்க்குறோம், தானியேலை பார்க்குறோம். இவங்களாம் இளம் வாலிபர்களாக தனியாக தேவனுக்கு பயந்து இருக்கும் பொழுது ராஜாக்கள் எதிர்த்தாங்க, பேரரசுகள் எதிர்த்தாங்க. எவ்வளவு மேன்மையான மனிதர்களையும் அவர்கள் எதிர்த்தாங்கன்றதை பார்க்கணும். இப்போ சாலமோன் அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இது சாலமோனுடைய அனுபவம். சாலமோன் தனது இளம் பிரயாத்தில் அவன் தேவனுக்கு பயந்து வாழ்ந்து அதை நினைத்து பார்த்து சொல்கிறான், ஞானம் ஞானியை அதிக பலனாக்கும். இந்த உலகத்தில் எல்லா விதமான பயங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் பிரச்சனைகளிலிருந்து மனுஷனை காப்பாற்றப்படணும்னு சொன்னால் அவனுக்கு முதல்ல தேவ ஞானம் அவசியம். அவன் கடவுளுக்கு பயந்து கடவுளுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாக அவன் வாழும் பொழுது அவன் காக்கப்படுகிறவனா, அவன் பலசாலியாக இருக்கிறான்டா. 20 அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. அப்படி ஞானமுள்ள தேவ மனிதன், ஞானமுள்ள நீதிமான், கடவுளுக்கு பயந்து ஒரு மனுஷன் எவ்வளவு ஞானமாக வாழ்ந்தாலும் அவன் பாவியாக தான் இருக்கிறான் சொல்கிறார். அதான் சொல்கிறாரு, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் ஒருவனும். அவன் எவ்வளவு ஞானத்தோட, எவ்வளவு பலத்தோட, எவ்வளவு கவனமாக இந்த உலக வாழ்க்கையில் அவன் இருந்தாலும் அவனுடைய ஞானமும் அவனுடைய பலமும் அவனுடைய நீதியும் அவனுடைய பரிசுத்தமும் அவனுடைய பாவத்தை முற்றிலுமாக கழுவுகிறதில்லை. அவனை பாவம் துப்புரவாக மாற்றுகிறதில்லைன்ற சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஞானவானோ நீதிமானாக இருந்தாலும் அவன் இந்த உலகத்தில் பாவம் உள்ளவனாக தான். எல்லா மனிதனும் பாவி. ரோமரில் பவுல் சொல்லும் பொழுது எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போடாதுன்னா பழைய ஏற்பாடு சொல்லுது. சாலமோன் அதை மிகுந்த ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாரு, நன்மையே செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒருத்தன் இல்லைப்பா, எல்லாரும் குற்றவாளி, எவனும் யோகியம் கிடையாது, எல்லா இடத்துலையும் பாவம் இருக்குன்றத விஷயத்தை சொல்லார். இப்போது நன்மையே செய்யத்தக்க மனிதன் இல்லைன்னு சொல்ல, நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. யாரை நீதிமானா தேவனுக்கு பயந்தேன் உண்மையுள்ளவன் சொல்கிறனோ அவனிடத்துலையும் பாவம் இருக்குன்றார். எப்படி பாவம் இருக்குது? ஒரு நீதிமான்கிட்ட எந்த மாதிரியான பாவம் இருக்குன்றது தான் அவர் 21 23 வசனத்தில் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதையும் கேள்விப்பட வேண்டியதாகும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்ன, நீதிமான் எங்கே தவறான், நீதிமான் எங்கே விழுந்து போகிறான்னு சொல்லும் பொழுது அவன் கேட்பதுகளில் தவறான்னு சொல்கிறார். எல்லா வார்த்தைகளையும் கேட்காதுன்னு சொல்லலை, எல்லா வார்த்தைகளையும் கவனியாதுன்னு சொல்கிறார். மூல மொழியில் பார்த்தீங்கன்னா எல்லா வார்த்தைகளையும் இருதயத்தில் வச்சுக்காது, கேட்குற எல்லா வார்த்தையும் இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்காதுன்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்வார். ஏன்னா எல்லா வார்த்தைகளும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம், எல்லா வார்த்தைகளையும் நன்மையானதாக இருக்க வேண்டிய அவசியம், எல்லா வார்த்தைகளும் உனக்கு தேவையும் கிடையாது, எல்லா வார்த்தைகளும் உனக்கு அவசியமும் கிடையாது அப்படின்னா. ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீ கேட்கக்கூடிய வார்த்தை பாவியுள்ள மனிதனிடத்துலேருந்து வருகிறது. நீ எந்த வார்த்தை கேட்டாலும் கேட்கக்கூடிய ஒரு நீதிமான அந்த உலகத்தில் வாழும் பொழுது அவன் சுற்றி இருக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்குறான்னு சொன்னால், உலக வார்த்தைகளில் பாவம் கலந்து தான் இருக்கும், அதில் அநியாயம் கலந்து தான் இருக்கும். பாவம் நிறைந்த உலகத்தில் மனிதன் தவறான வார்த்தைகளை தான் எங்கேயும் கேட்க முடியும். அது உண்மையை போல தோணும், நன்மையை போல தோணும், ஆனால் அவனுடைய காதுகளில் அவன் தவறை தான் கேட்குறான். அதான் சொல்ல, எல்லாத்தையும் கேளு, ஆனால் எல்லாத்தையும் உறுதியில் வச்சுக்காது, எல்லாத்தையும் நம்பாது, எல்லாத்தையும் உண்மை நினைக்காது, எல்லாம் சரியானதுன்னு நினைக்காது, எல்லாம் பயனுள்ளதுன்னு நினைக்காது அப்படின்றத அவர் சொல்லிட்டாங்க. சொல்கிறார், அப்படி நீ கவனிச்சுன்னு சொன்னால் அவன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதையும் கேட்க வேண்டும். எல்லாத்தையும் நீ கேட்டேன்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் உனக்கு மனவலியை ஏற்படுத்தும், அந்த வார்த்தை உனக்கு சங்கடங்களையும் துக்கத்துகளையும் ஏற்படுத்தும். உன் காதை மிகுந்த கவனமாக பாதுகாத்து கொள்ளணுன்றதை அடிப்படையாக இங்கே சொல்லிட்டேன்.
இப்போ கேட்கக்கூடிய காரியம் நன்மையானதா, உண்மையானதா, பரிசுத்தமானதா, நன்மைக்கு எதுவானதாக இருக்கணும். ஆனால் நீதிமானும் கூட அதில் தவறி விழுகிறான். எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் அவன் ஆண்டவர் காதை மூடி வைக்கிறார், வாயை மூடி வச்சுருக்கார், காதை திறந்து வச்சுருக்கார், கண்ணை மூடி வச்சுருக்கார். கண்ணை மூடலாம், ஆனால் காதை மூட முடியாது. அதான் சொல்கிறாரு, காதை மூட முடியலனாலும் உன் காதை நீ கவனமாக பயன்படுத்து. கேட்கக்கூடிய எல்லாம் உண்மை நீ நம்பாது. கேட்கக்கூடிய காதுகள் உனக்கு மிகுந்த ஜாக்கிரதையாக சரியான முறையில் உன் காது இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ரொம்ப அடிப்படையாக சொல்கிறார். ஏன்னா மனுஷன் சரியானதை பேசக்கூடியவனாக எல்லா நிலைகளும் இல்லாதனால கேட்கக்கூடிய காரியங்கள் அநேக நேரங்களில் பாவங்களையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துகிறதாக தான் இருக்குன்றதை பிரதானமாக அவர் சொல்கிறார். 22-23 அப்படியே வாசிங்க. அநேக நேரம் நீயும் பிறரை நிந்தித்தாய் என்று உன் மனதுக்கு தெரியுமே. இவை எல்லாவற்றையும் ஞானத்தினால் சோதித்து பார்த்தேன். நான் ஞானவானாவேன் என்றேன், அது எனக்கு தூரமாயிற்று. காதலெல்லாம் கவனி. ஏன்னா வேலைக்காரன் நிந்திக்கிறத நீ கேட்கணும். மற்றவனை குறித்த தவறான விஷயத்தை நீ காது கொடுத்து கேட்கும் பொழுது உன்னை குறித்த தவறான விஷயத்தை நீ கேட்டாக தான் செய்யணும். உன்னை குறித்த தவறான புறங்கூறுதலும் உன்னை குறித்த அநீதியான விஷயங்களும் காது நிறைய நீ கேட்க தான் செய்யணும். இப்படி கேட்கும் பொழுது நீ ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்க, அநேகம் தரம் நீயும் பிறரை நிந்தித்தா என்று உன் மனதுக்கு தெரியுமே. ஏன் எல்லாத்தையும் கேட்காதன்னா நீ பேசுகிறதும் சரியில்லை, உன் நாவும் சரியானதை பேசுகிறதில்ல. ஏன்னா பாவம் உன் நாக்கில் இருக்கிற, பாவம் உன் இருதயத்தில் இருக்கிறனால உன்னுடைய காதும் உன்னுடைய நாவும் பாவத்தால் கரபடைஞ்சிருக்கிறனால நீ மற்றவனை குறித்து பேசக்கூடிய விஷயமும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ மற்றவனை குறித்து பேசக்கூடிய விஷயமும் பாவத்தால் கரைபடிந்ததாக இருக்குது. இது ரொம்ப நீங்கள் கவனமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த உலகத்தில் எந்த மனிதனையும் நம்ம சரியாக புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் ஒரு மனிதனை எப்படி புரிவீங்கன்னா அவனுடைய நடவடிக்கை, அவனுடைய பேச்சு, அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் அவனை புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் புரியும் பொழுது அவனுடைய வார்த்தைகளை நீங்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய இருதயம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கிறது கிடையாது. அவன் ஒரு சிந்தையோடு அந்த வார்த்தையை பேசுவான், நீங்கள் அதை ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவீங்க, சரிங்களா? அந்த விஷயத்தை நீங்கள் கேட்டு காயப்படும் பொழுது அதை இன்னொரு நபர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் எப்படி சொன்னாரோ அப்படி சொல்ல மாட்டோம். அவர் சொன்னதை விட நம்முடைய உணர்வுகளையும் சேர்த்து சொல்லுவோம், நம்முடைய வார்த்தையை நம்ம சேர்த்து சொல்லுவோம். இல்லைன்னா சொல்ல எல்லாத்தையும் சொல்லாமல் சில விஷயங்களை குறைச்சி சொல்லுவோம். ஸோ நம்முடைய நாமும் அநேகம் தரம் சக மனிதனை குறித்த தவறான அவதூறை பரப்பிட்டு தான் இருக்குது. நமக்கு அறிகிறமோ நம்ம அறியலையோ, ஆனால் நம்ம இயல்பாக எந்த மனிதனையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாதனால எல்லா மனிதனை குறித்த ஒரு தவறான புரிதல் நம்முடைய இருதயத்தில் எப்பயுமே இருக்குது. அது நீதிமானுக்கு இருக்குது, அது தேவ பயமுள்ளவனுக்கு இருக்குது, அது ஞானமுள்ளவனுக்கு இருக்குது. அதான் சாலமோன் இங்கே பிரதானமாக சொல்கிறாரு, நீ மற்றவனை குறித்து கேட்கக்கூடிய விஷயத்தை குறித்து நீ கவனமாரு. ஏன்னா நீ மற்றவனை குறித்து பேசக்கூடிய விஷயமும் தவறானதாகவும் அநீதியுள்ளதாக இருக்கிறதும் உன் மனசுக்கு தெரியும். நீ இன்னொரு மனிதனை குறித்து எப்பயுமே ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனை குறித்து நன்மையானதை பேசுகிறது கம்மி. இன்னொரு மனிதனை குறித்து பாவத்தை தான் பேசுவான், இன்னொரு மனிதனை குறித்து பலவீனத்தை தான் பேசுவான், இன்னொரு மனிதனுடைய குறைப்பை தான் மனசுப்படுத்துவான், சரிங்களா? இப்போ சாலமோன் அதை புரிஞ்சு தான் சொல்கிறாரு, அநேகம் தரம் நீயும் உன் பிறரை நிந்தித்தா என்பதை உன் மனதுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி அவர் இங்கே சொல்கிறார். இப்போ 23 அவர் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, இவை எல்லாவற்றையும் ஞானத்தினால் நான் சோதித்து பார்த்தேன். என்னெல்லாம் நான் கேட்குறேன், என்னெல்லாம் நான் பேசுகிறேன், மனிதர்கள் எதை கேட்குறான் எதை பேசுகிறான்றதை நான் சோதித்து பார்த்தேன். நான் ஞானவானேன் என்றேன். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் கரெக்டாக இருக்கேன்னு நினச்சேன். நான் சரியாக கேட்குறேன், என்னை கடவுள் கொடுத்த ஞானம் இருக்கிறனால நான் சரியாக கேட்குறேன், நான் சரியாக பேசுகிறேன்னு நினச்சேன், ஆனால் அது எனக்கு தூரமாய் விலகிற்று அப்படின்றார். ஞானம் அடைந்த நானும் தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய காதுகளும் என்னுடைய நாவுகளும் பாவத்தால் கரபடைஞ்சு அது சரியில்லாதாக இருக்குதுன்றதை நான் அறிந்திருக்கிறேன்றதை அவர் சொல்கிறார். இப்போ இந்த முதல் 19 23 வசனத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். மனுஷன் மகிழ்ச்சியிட்டு இருக்கிறதுக்கு இந்த நடைமுறை வாழ்க்கையில் மிக முக்கியமான காரணம் அவனுடைய காதும் அவனுடைய நாவும் சுத்தமாக. அவன் தான் காதை சரியாக பயன்படுத்த மாட்டேன்றான், தான் நாவை சரியாக பயன்படுத்த மாட்டேன். நீங்கள் கேட்குறது தான் உங்கள் வாயில் வரும்.
நீங்கள் காதால் என்ன கேட்குறீங்களோ அதை தான் உங்கள் நாவால் பேசுவீங்க. தவறாக கேட்டிங்கன்னா தவறாக தான் பேசுவீங்க. தவறாக காதை செவி கொடுத்தீங்கன்னு சொன்னால் தப்பானது தான் வார்த்தையில் வரும். அது தப்பானது வார்த்தையில் வர்றது வாழ்க்கை முழுவதும் கரைப்படுத்தும். அப்படி கரைப்படுத்தும் பொழுது நம்முடைய மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அது எடுத்து போட்டுன்ற அடிப்படையான விஷயத்தை அவர் சொல்கிறார். நான் எல்லாத்தையும் சோதித்து பார்த்தேன், எதை பேசணும் எதை கேட்கணும் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் நான் அதை நடைமுறையில் செயல்படுத்த முடியலைன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் எவ்வளவு ஞானம் உள்ளவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் என் காதையும் என் நாவையும் என்னுடைய வார்த்தைகளையும் ஒருபொழுதும் என்னால் கட்டுப்படுத்த முடியலைன்றதை சொல்கிறார். இதை ஏன் நம்ம அதை முக்கியமாக பார்க்குறோம்னு சொன்னால், பாவத்துடைய ஆரம்பம் அங்கே தான் ஆரம்பிக்கும். பாவம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா தவறாக கேட்டு தவறாக பேசுனதுனால ஆரம்பிச்சு. ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவ வீழ்ச்சிக்கு அடிப்படையான காரணம் பிசாசின் வார்த்தைக்கு காதை கொடுத்தான், கடவுளுடைய வார்த்தைக்கு காதை மறைச்சான். பிசாசின் வார்த்தைக்கு காதை கொடுத்தனால பிசாசுக்கு ஆதரவாக வார்த்தைகளை கடவுளுக்கு எதிராக பேச ஆரம்பித்தான். அப்படி பேசும் பொழுது முழுவதுமாக அவன் வீழ்ச்சி அடைந்தான்றதை வேதம் நமக்கு சொல்லுது. சாலமோன் அதை மிகுந்த கவனமாக ராஜ்யத்துள்ள பிரச்சனையை பார்க்குறார். வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி சமாதானம் இல்லைன்னு பார்க்குறாரு. அதில் தன்னிடத்திலிருந்து ஒரு அடிப்படையான ஒரு காரியத்தை பார்க்குறாரு. தன்னுடைய காதையும் தனது நாவையும் கட்டுப்படுத்த முடியலை. தான் காதையும் நாவையும் கட்டுப்படுத்த முடியாமல் பாவம் செய்வதனால வீழ்ச்சியை நோக்கி நான் விழுந்து போகிறேன்றதை அவர் சொல்கிறார். இதான் இயேசு ரொம்ப தெளிவாக புதிய ஏற்பாட்டில் சொன்னார், கேட்கதற்கு காது உள்ளவன் கேட்க கடவுள். உனக்கு காதுன்னு ஒன்று இருந்தால் நான் சொல்கிறது முதல் கேள்வி. உனக்கு காதுன்னு இருந்தால் தேவ வார்த்தைகள் பிரதானமான கேளுன்றார். நம்முடைய காதுக்கு நன்மையானது ஒன்றே ஒன்று, இயேசுடைய வார்த்தை மட்டும்தான். மற்ற எல்லா பொய், அதாவது வேதம் சொல்லுது, தேவனே சத்தியபரர் என்றும் எல்லா மனுஷனும் பொய்யன் என்றும் நம்ப கடவீர்கள்னு சொல்லுது. நாசியுள்ள சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கன்னு சொல்லுது. சரிங்களா? ஆனால் இன்றைக்கி உலகம் நடைமுறையில் பார்க்கும் பொழுது நீங்கள் தவறானதை கேட்குறான் மனுஷன். உலகம் ஃபுல்லாக டிவியில் சொல்கிறத கேட்குறான், யூடியூப்பில் சொல்கிறத கேட்குறான், எல்லா தவறான செய்திகளையும் கேட்குறான். இன்னொரு மனிதனை குறித்த தவறான விஷயத்தை கேட்குறது தான் இன்றைக்கி சமூக வலைதளமே. அதுதான் இன்றைக்கி ஃபேஸ்புக்கு சமூக வலைத்தளம்லாம் மனிதர்களுக்கு நன்மையானதை, சமுதாயத்துக்கு வேண்டிய நன்மையான விஷயங்களை பேசுகிறது. நீங்கள் யூடியூப்லேயே எது அதிகமாக பார்க்கப்படுகிறது அல்லது ஃபேஸ்புக்கில் எது அதிகமாக பார்க்கப்படுகிறது, ஆனால் இன்னொருத்தன் குடும்பத்தை குறித்த ஒரு தவறான செய்தி, இன்னொரு மனிதனை குறித்த தவறான செய்தி, இன்னொரு மனிதனுடைய அந்தரங்க வாழ்க்கை, இதை தான் இன்றைக்கி எல்லாம் சமூக வலைதளம்லாம் பேசு. தவறானது மனுஷன் கேட்குறதுனால தான் அவன் தவறானதை பேசுகிறான், அவன் தவறாக வாழ்கிறான். நம்முடைய காதுகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்கணும். இன்னொரு மனுஷர் நம்மக்கிட்ட வந்து பேசும்பொழுது அவர் எதை குறித்து பேசுகிறார், யாரை குறித்து பேசுகிறார், என்ன நோக்கத்துக்காண்டி பேசுகிறார். இன்னொரு நபரை குறித்த குற்றத்தையும் பலவீனத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேனே, உங்கள் பலவீனத்தையும் குற்றத்தையுமே இன்னொருத்தட்ட சொல்லுவான். பிரச்சனையை நேருக்கு நேரம் முகம் கொடுக்காதவன், சம்மந்தப்பட்ட நபரோடு பேசி சமாதானம் ஆகாதவன் ஒரு பொழுதும் இன்னொரு மனிதனோடு சரியாக ஆக முடியாது. சாலமோன் அதை மிகுந்த கவனமாக அறிந்து தெளிவாக சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் நம்ம மகிழ்ச்சி இழந்து போகிறதுக்கான காரணம் காது சரியாக பாதுகாத்துக்கிறதில்ல, நாவை சரியாக பாதுகாக்கிறதில்ல. இப்போ காதையும் நாவையும் பாதுகாக்கிறது நீதிமானாலே முடியாத காரியம். இந்த உலகத்திலேயே தான் காதையும் நாவையும் சரியாக பாதுகாத்த ஒரே ஒரு ஆள் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான் தான் வாழ்க்கையில் எதை கேட்கணுன்றதில் தெளிவாக இருந்தார். பிதாவின் சத்தத்தை கேட்குறதுக்கு அவருடைய காது எப்பயும் தெளிவாக இருந்தது. பிதாவினுடைய மீட்பு அறிவிக்கிறதுல இயேசுவினுடைய நாவு எல்லா இடங்களையும் பிரதானமாக இருந்ததுன்றது. இயேசுடைய வாழ்க்கையை நீங்கள் உத்து கவனித்து பார்த்தீங்கன்னா, அவரை சுற்றி எல்லா பாவிகள் பலவித தூஷணங்களையும் பலவித பரியாசங்களையும் பேசுகிறாங்க. அது எதையுமே தான் இருதயத்துக்குள்ளே போடவே இல்லை. எல்லாத்தையும் வெளிச்சத்தில் வச்சு பார்த்தார், வெளியில் வச்சு பார்த்தார், வேதத்தில் வச்சு பார்த்தார். சரியானதை அவன் பேசுகிறானா, சரியான முறையில் அவன் செய்கிறானா இல்லையான்றதை அவர் பார்த்தார். இயேசு எந்த இடத்துலையும் இன்னொரு மனிதனுடைய பாவத்தை வெளிச்சம் போட்டு காட்டவே. இயேசு பொதுவாக ஜனங்களுடைய பாவ வீழ்ச்சியை அவர் பிரதானமாக சொன்னார். ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட பாவத்தையும் அந்தரங்கமாக தனிப்பட்ட முறையில் இயேசு கிறிஸ்து பேசினார். தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து உண்மையாக பிரதானமாக இருந்தார் அப்படின்றத பார்ப்போம். வாழ்க்கையில் எதை கேட்குறோம்? தேவ சத்தத்தை காது கொடுத்து கேட்குறோமா, உலக சத்தத்தை காது கொடுத்து கேட்குறோம்? தேவனது வார்த்தையினுடைய வசனங்கள் நம்முடைய காதுக்குள்ளே போதா, மற்றவர்களுடைய வாழ்க்கை காதுக்குள்ளே போதா?
மற்றவனை குறித்து கேட்டால் நம்ம வாய் மற்றவனை மட்டும்தான் பற்றி பேச முடியும். தேவ வார்த்தையை காதில் கேட்டால் தான் தேவனை குறித்து பேசுகிறதுக்கான வாய் உங்களுக்கு வரும். கடவுள் உங்களோடு பேசும்பொழுது நீங்கள் கடவுளை குறித்து மற்றவர்களிடம் பேசுவீர்கள். அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் சமாதானம். தேவனை குறித்து பேசுவதற்காக தான் மனுஷன் அழைக்கப்படுகிறார். அதுதான் முக்கியமான ஆறுதலையும் சமாதானத்தையும் தரக்கூடிய உண்மையான மகிழ்ச்சின்றது தான் பிரதானமாக முதலாவது சாலமோன் இங்கே நமக்கு சொல்கிறார். ரெண்டாவது சாலமோன் மகிழ்ச்சி இழந்ததுக்கான ஒரு காரியத்தை அவர் அங்கே சொல்கிறாரு. 24 25 வாசம். தூரமும் மகா ஆழமாய் இருக்கிறதை கண்டறியவன் யார்? ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும் மதியத்தின் ஆகாமியத்தை புத்தி மயக்கத்தின் வைத்தியத்தையும் அறியவும் என் மனதை செலுத்தினேன். ரைட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட ஞானமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் பிரயாசப்பட்டேன். என் காதையை நான் பாதுகாக்க நான் பிரயாசப்பட்டேன். அதான் சொல்கிறார், எல்லாவற்றையும் ஞானத்தான சோதித்து பார்த்தேன், எனக்கு ஞானம் தூரமாக போயிருச்சுன்றார். இதெல்லாம் எனக்கு தெரியுது, ஆனால் இதெல்லாம் என்னை செயல்படுத்த முடியல, அது என்னை விட்டு தூரமாக போயிருச்சு. 24 தான் சொல்கிறாரு, தூரமும் மகா ஆழமுமாக இருக்கிறதை கண்டடைகிறவன் யார்? தூரமும் மகா ஆழமும் அவர் என்ன சொல்கிறார்? இங்கே நாவையும் காதையும் கட்டுப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையை சொல்கிறார். கடவுளுக்கு பயந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை சொல்கிறார். அந்த வாழ்க்கை என்கிட்ட இல்லையே, இதெல்லாம் எனக்கு தூரமாக இருக்குது, இதெல்லாம் என்னால் கட்டுப்படுத்த முடியலையே, இதெல்லாம் என்னால் மேற்கொள்ள முடியலையே, இந்த பாவத்தெல்லாம் என்னிடத்தில் அகற்றி போக முடியலையே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். எந்த மனுஷனும் அதை செய்ய முடியாமல் இருக்கானேன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ என்னை கட்டுப்படுத்தி, என் மாம்சத்தை கட்டுப்படுத்தி அதனுடைய ஞானத்தையும் காரண காரியங்களை நான் விசாரித்து பார்த்தேன்றார். எதை செஞ்சால் இதை நான் கட்டுப்படுத்திக்கலாம், எந்த செயலை நான் செய்யணும், எந்த வழிமுறையை நான் கையாளணும், எப்படி வாழ்ந்தால் இதிலிருந்து நான் விடுதலை பெற முடியுன்றதை ஆராய்ஞ்சு பார்த்தேன். அதான் ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன். மதிகேட்டின் ஆகாயமத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை செலுத்தினேன்னு சொல்லி அவரை சொல்கிறார். அப்படி நான் இந்த ஞானமுள்ள வாழ்க்கையை ஆராயாமல் தொடர்ந்து இந்த பாவத்தில் நினச்சிருக்கும் பொழுது, தொடர்ந்து என்னுடைய நாவையும் காதுகளையும் நான் பாவத்துக்கு உடன்படும் பொழுது, அதனால் ஏற்படக்கூடிய மதிகேடு, அதனால் ஏற்படக்கூடிய விளைவு, அதனால் ஏற்படக்கூடிய புத்தி மயக்கம் என்னன்றதை நான் ஆராய்ஞ்சு பார்க்க முற்பட்டேன்னு சொல்லி சொல்கிறார். இது எல்லாத்தையும் நான் ஆராய்ஞ்சு பார்த்த முற்பட்டேன், எல்லாத்தையும் நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன். ஆனால் அது எதுவுமே என்னை மீட்கலை. என்னுடைய எந்த சுய பிரயாசங்களும், சுய ஒழுக்கமான காரியங்களும், சுய தீர்மானங்களும் இதை மேற்கொள்வதற்கு எனக்கு உதவலை அப்படின்றார். சரிங்களா? 26 வாசிங்க. நன்மைகளும் படைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளும் உடைய ஸ்திரீயானவளும் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சற்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். திரும்ப இன்னொரு விஷயத்தை அவர் அங்கே சொல்ல வராரு. மனிதனுடைய மகிழ்ச்சி அற்ற காரியத்துக்கு, அவன் சந்தோஷத்தை இழப்பதற்கு அவனுடைய காதும் நாவும் பிரச்சனை இல்லை, அவனுடைய கண்ணும் பிரச்சனைன்றார். அவனுடைய கண்களும் பாவத்தால் கரபடைந்திருக்கிறது. தவறானதை கேட்குறது மாத்திரம் பிரச்சனை இல்லது, தவறானதை பேசுகிறது மாத்திரம் பிரச்சனை இல்லது, தவறானதை பார்க்குறதும் பிரச்சனைன்றது அவர் சொல்கிறார். இங்கே சொல்லப்படக்கூடிய மனுஷன் சாலமோன் தன்னை தான் முன்னிலைப்படுத்தி சொல்கிறார். கண்ணிகளும் வளைகளுமாகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளை உடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறார். தவறாக கேட்டு தவறாக பேசக்கூடியவன் தவறாக பார்க்குறவனாக இருப்பான். அவனுடைய சிந்தை விபச்சார சிந்தையாக இருக்கும். அவனுடைய ஆசை விபச்சாரியின் மேலே மோக இச்சை கொண்டதாக இருக்கும். அவனுடைய வலைகளில் அவன் விழுந்து போகிறவனாக இருப்பான். அவனுடைய பார்வை இச்சையுள்ள பார்வையாக இருக்கிறதுன்றதை சொல்கிறார். சாலமோனுடைய வீழ்ந்து போன நிலை, சாலமோனுடைய குடும்ப வாழ்க்கை, சாலமோன் எப்படி புறஜாதி பெண்களை திருமணம் செய்து அது புறஜாதி பெண்களுடைய வலையில் விழுந்து அது எல்லாம் இப்பொழுது அது மரணத்துக்கு ஏதுவாக அது கசப்பை போல இருக்கிறதுன்றதை வாழ்க்கையில் அவர் இங்கே பிரதானமாக சொல்கிறார். சாலமோன் அனுபவத்தில் ஏன் மகிழ்ச்சி நான் இழந்து போனேன்னு சொன்னால், நான் தவறாக பார்த்துட்டேன்,
நான் தவறாக ஆசைப்பட்டுட்டேன், நான் தவறாக எச்சித்துட்டேன். புறஜாதி விக்கிரக வழிபாடு பண்ணக்கூடிய பெண்ணிடத்தில் நான் மோகம் வச்சு அவர்களை நான் திருமணம் செய்து அவர்களோட தவறான உறவு கொண்டு என்னுடைய மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நான் இழந்துட்டேன். அது எனக்கு சாவிலும் அதிக கசப்புள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது எங்கேருந்து சொல்கிறாரு? அனுபவத்தில் சொல்கிறாரு. இது அப்படியே நம்ம சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கலாம். சிம்சோன் தேவ பலமுள்ள ஒரு மனிதன், தேவ வரம் பெற்ற ஒரு மனுஷன். அவனை போல ஒரு பலசாலி உள்ள ஒரு நியாயாதிபதியை பார்க்க முடியாது. சிறப்பான அழைப்பை பெற்றவன், பல அசாதாரணமான செயல்களை செஞ்சவன். ஆனால் அவன் தான் கண்ணை பாதுகாக்காமல் அவன் விபச்சாரன்ற பாவத்தில் விழுந்து நியாயாதிபதிகள் இதே வார்த்தையை அங்கே நம்ம வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. நியாயாதிபதிகள் 16, 15, 16வது வசனம். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்கிறாய்? நீ இந்த 3 திசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகா பலம் இதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமல் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நொறுக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தேவன் அவனை நசரேயனாக, அவனை பரிசுத்த மனிதனாக பிரித்தெடுத்த பொழுது அவன் பெலிஸ்திய பிரஜாதி பெண் மேல் ஆசைப்பட்டு அவளோடு தவறான உறவு கொண்டு தொடர்ச்சியாக அவளிடத்துலேருந்து மீள முடியாமல் அவன் எப்படி வீழ்ந்து போனான்னு சொல்லுது. அவள்கிட்ட இருந்து அவன் வெளியே வரவும் முடியலை இல்லைங்களா? அவள் தன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளவும் முடியாமல் அவள் இருக்கிறான். அவள் தொடர்ந்து அவனை நச்சரித்து தொடர்ந்து அவனிடத்துல பேசி அவனுடைய பலத்தினுடைய ரகசியத்தை கேட்டு அவனை அலட்டுறான். அதான் அவன் அந்த வசனம் சொல்லுது, தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே அவனை நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டது. தவறானதை கேட்டான், தவறானதை அவனுக்கு வாக்கு பண்ணான். இப்போ தவறான இச்சையில் விழுந்து அவன் ஆத்மா சாகத்தக்கதான கசப்பை அவன் பெறுகிறத இங்கே பார்க்குறோம். அவனுடைய பார்வை தவறாக போனதனுடைய விளைவு அவனுடைய வாழ்க்கையில் மரண கசப்புகளை அவன் அனுபவிக்க வேண்டிய நிலை இருந்தது. எவ்வளோ பலமிக்க மனிதனாக இருந்தாலும் அவன் தான் கண்ணை சரியான முறையில் பாதுகாக்கலன்னு சொன்னான், பயன்படுத்தலைன்னு சொன்னால் அவன் முழுமையான சீரழிவுக்குள்ளாக போவான். அவனுடைய வாழ்க்கை மிகுந்த சாபத்துக்குரியதாக போகின்றத சிம்சோனுடைய வாழ்க்கை நமக்கு எச்சரிக்கிறது. இதே தான் நம்ம ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் பார்க்கணும். பிசாசு வார்த்தைக்கு செவி கொடுத்தான், பிசாசுக்கிட்ட பேசினா, இப்போது அது தடை செய்யப்பட்ட பழத்தை பார்க்குற அது இச்சையுள்ளதாக இருக்குது. தவறாக கேட்டு தவறாக பேசுனனால பார்வை தப்பாக இருக்குது. இவ்வளோ நாள் அந்த பழம், அந்த தடை செய்யப்பட்ட பழம் அந்த ஏதேன் தோட்டத்தில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி அவனுக்கு அது இச்சையாக தெரியலை, இதுக்கு முன்னாடி அது பார்வைக்கு புசிப்புக்கு நல்லதாக தெரியலை. இப்போ அதை பார்க்குறான். அந்த பாவ கண்ணில் அவள் பார்க்கும் பொழுது அதுக்கு இச்சையுள்ளதாக இருக்குது, கவர்ச்சி உள்ளதாக இருக்குது. அந்த பழத்தை பறித்து அவள் சாப்பிட்டு ஆதாமுக்கு கொடுத்து முழுமையாக அவர்கள் வீழ்ந்து போகிறார்கள் என்றதை பார்க்கணும். இப்போ சாலமோன் நீங்கள் அதில் ஒரு மீட்புக்கான ஒரு வழி அவர் சொல்கிறாரு. தேவனுக்கு முன்பாக சர்க்குணனாக இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ யார் இதிலிருந்து தப்பிக்க முடியும்? இந்த தவறான பார்வையிலிருந்து, தவறான இச்சையிலிருந்து எந்த மனுஷன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும்னு சொன்னால், தேவனுக்கு முன்பாக சர்க்குணனாக இருக்கிறவன், தேவனுக்கு பிரியமானவன், தேவனால் நேசிக்கப்படுகிறவன் அதிலிருந்து தப்பித்து கொள்ளுவான்றதை சொல்கிறார். இயேசு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அதை சொல்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22-23 வாசிங்க. மத்தேயு 6, 22-23. கண்ணானது சரீரத்தில் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கேட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். ரொம்ப தெளிவாக உன் கண்ணு தான் உன் சரீரத்தினுடைய வெளிச்சம். இந்த உலகத்தில் பரிசுத்தமாக நீதிமாக வாழ்வதற்கு உன் ஆத்மா உன் கண்ணை ஆளுகை செய்யணும்.
உன் கண் இஷ்டத்துக்கு அது அலைஞ்சு போயிடக்கூடாது. உன் கண் இந்த உலகத்தினுடைய எல்லா இச்சைகளுக்கு உட்படக்கூடாது. உன் கண் நீ வாழக்கூடிய வாழ்க்கைக்கான வெளிச்சம். உன் கண் இருளாக இருந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் இருளாக இருக்கும். நீ தவறானதை பார்த்து தவறானது மேலே ஆசைப்பட்டேன்னு சொன்னால் உன் வாழ்வு முழுவதும் இருளதாக இருக்கும். உன் கண் வெளிச்சமாக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை வெளிச்சம் உள்ளதா சரியான முறையதாக இருக்குது. உன் கண் மிகுந்த கவனத்தோடு பாதுகாத்து கொள்ளு அப்படின்னா. இப்போ சாலமோன் இங்கே ரெண்டாவது ஒரு விஷயத்த சொல்கிறாரு. முதல்ல உன் காதும் உன் நாவும் உன் மகிழ்ச்சியை கெடுக்குதுன்றார். ரெண்டாவது உன் கண் உனக்கு பிரச்சனைன்றார். உன் காண்பதில் நீ எச்சரிக்கையாக நீ எதை பார்க்குறன்றதை கவனமாய் உன்னுடைய பார்வை சரியானதையும் பசுத்தமானதையும் உண்மையுள்ளதை நோக்கி பார்க்கட்டும் என்கிற ஒரு எச்சரிப்பை அவர் கொடுக்குறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அறிவியல் தொழில்நுட்ப காலத்தில் இன்றைக்கி எல்லாருடைய கண்களும் குருடாக்கப்படுது. எல்லாருடைய கண்களும் வெளிச்சத்தை இழக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனும் டிவியும் தேவனுக்குரிய வெளிச்சத்தை பார்க்காதபடி மனிதனுடைய கண்ணை தடை செய்யுது. கடவுளுடைய மகிமையான வெளிச்சத்தை அவன் பார்க்காதபடி அவன் இந்த உலகத்தினுடைய இருளை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் பார்க்கக்கூடிய எல்லாத்துலேயும் உபச்சாரம் இருக்குது, ஆபாசம் இருக்குது, எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் அப்படி தான் இருக்குது. அவன் பார்க்கக்கூடிய எல்லா டிவி நிகழ்ச்சி, எல்லா டான்ஸ் ப்ரோக்ராம், எல்லா திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இச்சையை தூண்டக்கூடிய உபச்சார நிறைந்த காரியங்கள் அதிகம். சமூக வலைதளங்கள் நடைபெறக்கூடிய ஜோக்ஸில் காமெடி ஷோவிலேருந்து எல்லாத்துலேயும் மனுஷனுடைய கண்ணை தவறான இச்சைக்கு நேராக நடத்தக்கூடியதை பார்க்குறோம். நாகரிகன்ற பேர் மேல இச்சையை தூண்டக்கூடிய ஆடைகளை உடுத்துறதும் எல்லா இடங்கள்லையும் மனுஷனுடைய கண் எவ்வளவு இருளாக இருக்கிறதுன்றதை பார்க்கணும். அப்படி தடவி பார்த்துட்டே இருக்கலாம். மொபைலை எடுத்தானா நிப்பாட்டவே முடியலை. பாட்டுக்கு தவறான விஷயங்களை தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கிறத பார்க்குறோம். அநேக ஆபாச படங்களும் ஆபாச சிந்தைகளும் உலகத்தில் பெருக்கெடுத்து ஓடுகிறத பார்க்குறோம். மகிழ்ச்சியை மனுஷன் இழந்து போகிறதுக்கு மிக முக்கியமானது அவனுடைய கண் பிரதானமானதுலேருந்து நான் எப்படி மீட்கப்படுகிறது, என் கண்ணை எப்படி சரியாக பாதுகாக்கிறது, என் கண்ணை எப்படி நான் சரியாக கட்டுப்படுத்துறது. தாவீது சொல்கிறாரு 119 சங்கீதத்தில், சங்கீதம் 119 18வது வசனத்தை வாசிங்க. 119 18. கண் எப்போ திறக்குதான்? என் கண் மூடி இருக்குது. என் கண்ணு கடவுளை பார்க்க முடியாமல், கடவுளுடைய அன்பை பார்க்க முடியாமல், கடவுளுடைய மகிமையை பார்க்க முடியாமல் என் கண் இந்த உலகத்தில் குருட்டாக இருக்குது. நான் வேதத்தை பார்க்கும் பொழுது என் கண் திறக்கப்படுது. நான் வேதத்தில் உள்ள வெறுமனை வேதத்தில் உள்ள அதிசயம் கிறிஸ்து தான். வேதத்தில் உள்ள அதிசயம் இயேசுவினுடைய சிலுவை மரணம் தான். வேதத்தினுடைய அதிசயம் கடவுளுடைய மகிமையான அன்பு தான். அதை பார்ப்பதற்கு என்னுடைய கண்ணை தரங்க. நான் வேதத்தை நோக்கி பார்க்கும் பொழுது என் கண் சரியானதை நோக்கி பார்க்குது. அதே இதில் 37வது வசனத்தை வாசிங்க. 119 37. மாயையான இந்த உலகத்தை பார்க்காதபடி, மாயையான சிற்றின்பங்களை பார்க்காதபடி, மாயையான இச்சைகளை பார்க்காதபடி என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பேன். இதெல்லாம் நான் பார்க்காம இருந்து நான் விளக்கப்படணும்னு சொன்னால் கடவுளுடைய வசனத்தினால் நான் உயிர்ப்பிக்கப்படணும். கடவுளுடைய வழிகளில் நான் பயணிப்பதன் மூலமாக என் ஆத்மா உயிரடையும் பொழுது இதிலிருந்து நான் மீட்கப்படுவேன்றதை சொல்கிறார். அதே இதில் 130வது வசனத்தை வாசிங்க. 130வது வசனம். என் கண்ணுக்கு எங்கே வெளிச்சம்? சொல்கிறார், உன் கண் வெளிச்சமாக இருக்கணும்ன்றார். உன் கண்ணு தான் உனக்கு வெளிச்சம்ன்றார். இப்போ தாவீது இங்கே பதில் சொல்கிறாரு, உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம், வசனத்தினுடைய விளக்கம், இது வசனத்தினுடைய ஆழம், இது வசனத்தினுடைய சத்தியம் எனக்கு வெளிச்சம் தந்து, என் கண்ணுக்கான வெளிச்சத்தை தந்து, ஆவிக்குரிய கண்ணுக்கான வெளிச்சத்தை தந்து, பேதையா மதியினா புத்தி மயக்கத்தில் அந்த விபச்சாரக்காரை விழுந்தது போல புத்தி மயக்கத்திலையும் மதிக்கேட்டிலையும் இருக்கிற எனக்கு ஜீவனையும் விடுதலையும் உமது வசனத்தின் மூலமாக சத்தியத்தின் மூலமாக எனக்கு கிடைக்கிறதுன்றதை பிரதானமாக இங்கே சொல்கிறார். இதிலிருந்து இந்த உலகத்துக்கு நான் எப்படிங்க தப்பிக்கிறது? எங்கே போனாலும் இச்சையை தூண்டக்கூடிய பாவம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னை சூழ்ந்திருக்கும் பொழுது அநேக வாலிபர்கள், அநேக குடும்பஸ்தர்கள் எல்லாம் இன்றைக்கி இதில் வீழ்ந்திருக்கிறான். இன்றைக்கி விவாகரத்து பெருகுது, பலதார மனம் பெருகுது, ஆண் புணர்ச்சிக்காரன், பெண் புணர்ச்சிக்காரி, பலவிதமான விபச்சார சிந்தைகள் உலகம் முழுவதும் பெருகி கொண்டு போயிட்டு இருக்குது.
ஆணாருக்கு பிரியப்படுறதில்ல, பெண்ணாருக்கு பிரியப்படுகிறதில்ல. இதெல்லாம் பார்வை எவ்வளோ மோசமானது, கண் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குதுன்றதை சொல்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழி, என் பார்வை இயேசு மேலே இருக்கணும். என் கண் இயேசுவை நோக்கி பார்க்கும்பொழுது தான் இந்த உலகத்தினுடைய மாயிலிருந்து காப்பாற்ற முடியும். இந்த உலகத்தினுடைய பாவங்களிலிருந்து நான் மீட்கப்படுவதற்கு என் கண் பரிசுத்தமான கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை நோக்கி பார்க்கும்பொழுது தான் உண்மையான மகிழ்ச்சி சமாதானத்தை அடைய முடியுன்றதை வேதம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் மகிழ்ச்சி இழந்து போகிறதுக்கான காரணம் நம்முடைய காது, நம்முடைய நாவு, நம்முடைய பார்வை, இது எல்லாமே பாவத்தால் கரப்படைஞ்சு தவறானதை நோக்கி பார்ப்பதுனால தான் எல்லாத்தையும் நம்ம இழந்திருக்கிறோம். சாலமோனுடைய பிரச்சனை அதுதான். சாலமோன் தான் வாழ்க்கையில் அனுபவித்து தான் மகிழ்ச்சி இழந்து போனதுக்கு புறஜாதி பெண்களை திருமணம் செஞ்சு அவர்களுடைய இச்சையில் அவன் விழுந்து கடவுளை விற்று பின்வாங்கி போனான். அதான் சொல்கிறான், கடவுளுக்கு பிரியமானவனை தவிர வேற யாரும் அதில் தப்ப முடியாது. பாவிகள் அவளால் பிடிபடுவார்கள். இது வெறும் ஆணுக்கு மாத்திரம் இல்லை, பெண்ணுக்கு அது பொருள். என் பெண்ணை சொல்லாதனால இது வெறும் ஆம்பளைகளை பற்றி பேசல. ஒரு பெண்ணுடைய கண்ணும் சரியாகாத பொழுது, அவளுடைய உணர்வுகளும் எண்ணங்களும் தவறான சிந்தையில் இருக்கும் பொழுது, சரியானதை பார்க்காத பொழுது, வீணானதைகளையும் மாயானைகளையும் பார்க்கும் பொழுது அது உண்மையாகவே சாபத்துக்குரியதும் சந்தோஷமற்றதாக இருக்குதுன்றதை பிரதானமாக அவர் சொல்கிறார். இப்போ கடைசியாக மூணாவதாக நம்ம 27 அந்த 29வது வசனத்தில் ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல காதையும் நாவையும் பாதுகாத்துக்கின்றாரு, ரெண்டாவது கண்ணை பாதுகாத்துக்கின்றாரு. 27 29 கடைசியை நம்ம பார்க்க போகிறோம். 27 28 வாசனம். காரியத்தை அறியும்படிக்கு ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி, இதோ இதை கண்டுபிடிப்பேன் என்று வசனம் சொல்கிறார். என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை சொல்கிறார். ஃபைனலாக சொல்கிறாரு, காரியத்தை அறியும்படி ஒவ்வொன்றா விசாரணை பண்ணி இதை கண்டுபிடிச்சி இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது, இதுலேருந்து எனக்கு எங்கே விடுதலை, என் மாம்சத்தை நான் எப்படி கட்டுப்படுத்துறது, என் மாம்ச இச்சைகளை கட்டுப்படுத்தி என் கண்ணையும் காதையும் நாக்கையும் நான் எப்படி சரியான முறையில் செயல்படுத்துன்றதை நான் விசாரித்து ஆராய்ஞ்சேன். இதுலேருந்து தப்பிப்பதற்கான எல்லா வழிகளையும் விசாரணை பண்ணி நான் ஆராய்ஞ்சு பார்த்து நான் உன்னை கண்டுபிடிச்சேன். இதை கண்டுபிடிச்சேன்னு பிரசங்கி சொல்கிறார். 28 சொல்கிறாரு, என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கலை. எல்லாத்தையும் செஞ்சு பார்த்து உன்னை கண்டுபிடிச்சேன் நான் சொன்னேன், ஆனாலும் அது எனக்கு திருப்தியாக இல்லைன்னு சொல்கிறார். என் மனம் நான் கண்டுபிடித்த வழிகள் எதுலேயுமே திருப்தி கொள்ளலை. இதெல்லாம் செஞ்சால் சரி செய்யலாம்னு நினைக்கிறனோ அது எதன் மூலமாகவும் நான் திருப்தி அடையலை. இவற்றிலிருந்து மீள்வதற்கான எந்த வழிகளையும் என்னால் கண்டுபிடிக்க முடியலை. இதிலேருந்து கப்பித்து போவதற்கான எதையும் என்னால் நான் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்றத அவர் சொல்கிறார். இதுலேருந்து மீட்பதற்கான என்னுடைய எல்லா முயற்சிகளும் தோல்வியில் போய் முடிஞ்சிச்சு. காதுகளையும் நாவுகளையும் கண்களையும் பாதுகாத்து பாவத்துக்கு உட்படாமல் எந்த மனுஷன் இருக்கிறான்னு ஆராய்ச்சி பார்த்தேன். யார் இதிலிருந்து மீட்கப்பட்டவன், யார் இதிலிருந்து காப்பாற்றப்பட்டவன், யார் இதை செய்யாமல் இருக்கிறான்னு ஆராய்ச்சி பார்த்தேன். பார்த்ததில் 1000 பேருக்குள்ள ஒரு புருஷனை கண்டேன். 1000 பேரில் ஒரு மனுஷனை நான் பார்த்தேன். சொல்லிட்டு திரும்ப சொல்கிறாரு, இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. என்ன சொல்ல வராது, 1000 பேரில் ஒரு புருஷனை பார்த்தேன். அந்த ஒரு மனுஷன் அவன் ஞானம் உள்ளவனா, பரிசுத்தம் உள்ளவனா, அவன் தேவனுக்கு பிரியமானவன். என்ன முன்னாடி சொல்ல, தேவனுக்கு பிரியமானவன் ஏதாவது தப்பிக்கிறான். இப்போ தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனை நான் பார்த்தேன். ஆனால் அந்த அவ்வளவு பேரில் அதில் ஒரு ஸ்திரியை நான் பார்க்கல, அதில் ஒரு பெண்ணை பார்க்கலன்னு சொல்லும் பொழுது ஆணை விட பெண் ரொம்ப மோசமானவ அப்படி சொல்ல வரல, சரிங்களா? அல்லது ஒரே ஒரு பரிசுத்தமான தேவனுக்கு பயந்த ஞானமாய் வாழுகிற ஒரு பெண்ணுமே இல்லை அப்படின்னு அவர் இந்த இடத்துல சொல்ல வரல. இப்போ சாலமோன் நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தன்னுடைய அனுபவத்தை தான் இங்கே பிரதானப்படுத்தி சொல்கிறார். தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் 1000 ஸ்திரீகளை அவன் திருமணம் பண்ணாங்க. 1000 ஸ்திரீகள் அவன் திருமணம் பண்ணி அநேக மறுமனையாட்டிகளோட வாழ்ந்தவன் அதில் ஒரு கடவுளுக்கு பயந்த மனைவியை அவன் பார்க்க, ஒரு தேவனை நேசித்து தேவனது வழிகளில் அவன் நடத்தக்கூடிய எந்த ஒரு பெண்ணையும் அவன் பார்க்கல அப்படின்றதான் இங்கே பிரதானமாக சொல்கிறார். தான் திருமணம் செய்த எல்லா புறஜாதி பெண்களில் ஒருத்தர் கூட இப்படிப்பட்ட ஞானமோடு இப்படிப்பட்ட தேவனுக்கு பயந்தவர்களாக நான் இருக்கலைன்னு தான் சொல்கிறார். உலகம் முழுவதும் சொல்லலை. தன்னுடைய ராஜ்யத்தில் தன்னுடைய
வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் அவர் அங்கே சொல்லுவான், தான் பாவத்தில் விழாதபடி தன்னை தடை செஞ்சு தன்னை பாதுகாத்து தன்னை தேவனிடத்தில் நடத்துவதற்கு எந்த விதமான ஒரு பெண்ணும் கூட இல்லையே, என் மனைவிகளில் எனது மறுமனையாட்டிகளில் ஒருத்தர் கூட என்ன இதிலிருந்து காப்பாற்றி கொள்ளக்கூடிய வழிமுறைகளை எனக்கு சொல்லித்தரலை என்ற ஆதங்கத்தை தான் அவர் இங்கே சொல்கிறார். எல்லா வேத முழுமையான வீழ்ச்சியை சொல்லுது. ஆணும் பெண்ணும் பாவத்தில் சரிசமமாக இருக்கிறான். ஆணை விட பெண்ணு ரொம்ப மோசமான பாவி, பெண்ணை விட ஆண் ரொம்ப மோசமான பாவிலாம் வேதம் இங்கே எங்கேயும் சொல்லலை. சாலமோன் அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு அவர் இங்கே சொல்லலை. அவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து வாழ்க்கையிலிருந்து இவ்வளவு பெண்கள் மத்தியில் வாழ்ந்து ஒருத்தர் கூட என் கடவுளத்தை நடத்தலையேன்னு சொல்லி சொல்கிறார். ஃபைனலாக தான் அவர் அங்கே சொல்கிறார் 29 வாசி 29. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடி கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். பிரச்சனை சொல்கிறாரு, இது எல்லாத்துக்கும் கடவுள் காரணமா? எல்லாத்துலேயும் ஒரு நான் மனுஷனை கண்டேன், ஆனால் எந்த ஒரு ஸ்திரியை நான் பார்க்கல. ஆனால் அதுக்கு காரணம் கடவுள் இல்லை, தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினான்னு சொல்கிறார். கடவுள் ஆதாமை படைக்கும்பொழுது அவனை பரிசுத்தத்தோடு நீதியோடு உண்மையோடு நமது சாயலாக தான் அவனை படைத்தார். ஆனால் மனிதன் தேவனது மேன்மைகளை இழந்து தேவ மகிமையை புறந்தள்ளி பாவ வழிகளில் தனக்கான அழிவின் வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுக்கிறான். அவன் தவறாக பார்த்தான், அவன் தவறாக ஆசைப்பட்டான், அவன் தவறாக பேசி அவன் கடவுளை விட்டு பிரிஞ்சு அவன் முழுமையாக வீழ்ந்து போனான். தேவன் காரணம் அல்ல, மனிதன் அநேக உபாய தந்திரங்கள், அநேக பாவ திட்டங்கள், அநேக பாவ வழிகள், அநேக பாவ இச்சைகளில் விடக்கூடிய காரியங்களை மனுஷன் அவனாக தேடி போகிறான். அதுவாக வரல, அவனாக வாலண்டியராக மனமு வந்து தேடி அதிலெல்லாம் போய் அவன் விழுந்து கொண்டு இருக்கிறான்றதை பிரதானமாக ஐயா சொல்கிறார். இதை மாத்திரம் நான் பார்த்தேங்க. சாலமோனுக்கு இன்னும் விடுதலைக்கான வழி தெரியலை. சாலமோன் இன்னமும் பிரச்சனை தான் சொல்லிட்டு இருக்கிறார். சாலமோன் இன்னமும் நிதர்சனமாக நிலையை தான் சொல்லிட்டு இருக்கிறார். இந்த உலகத்தில் நான் மகிழ்ச்சியற்று போனதுக்கு இதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இதிலிருந்து என்னை மீட்பதற்கு ஆள் இல்லைன்றார். இப்போ இந்த 1000 பேருக்குள்ள ஒரு புருஷன் யார்? 1000 பேருக்குள்ள ஒரு புருஷன் சாலமோன் கிடையாது. 1000 பேருக்குள்ள ஒரு புருஷன் தாவீது கிடையாது. 1000 பேருக்குள்ள ஒரு புருஷன் இயேசு தான். அவன் இங்கே மனித பிரகாரமாக யாரையாச்சும் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா யோக்கியன்னு சொல்லலாம், ஆனால் அவனும் அயோக்கியந்தான். எந்த ஆணும் இதுக்கு விதிவிலக்கில் எல்லா மனுஷனும் இதில் வீழ்ந்து போனவன் தான். ஆனால் 1000 பேருக்குள்ள ஒரு புருஷன் ஆவியாக அவர் பதிவு செய்யார். இயேசு ஒருத்தர் மட்டும்தான். இயேசு ஒருத்தர் மட்டும்தான் 1000-10000 பேருக்குள்ளும் பாவத்தை வெற்றி சிறந்த ஒரே ஒருவர். அவர் மாத்திரம்தான் இந்த முழுமையான வீழ்ச்சியிலிருந்து அவர் ஜீவனையும் அழியாமையும் சுதந்திரித்தவர். சாலமோன் அறிந்து அறியாமலும் அந்த வார்த்தைகளை அங்கே எழுதி வைக்கிறான். நான் வேதம் நமக்கு சொல்லுது, சாலமோனுக்கு அந்த வெளிச்சம் தெரியலை, சாலமோனுக்கு யார் அதை மேற்கொண்டான்னு தெரியலை. சாலமோன் தான் ராஜ்யம் முழுவதும் ஆராய்ஞ்சு பார்த்து இதில் வெற்றி கொண்ட நபர் அவனால் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் உங்களுக்கு எனக்கு அதில் வெற்றி கொண்ட நபரை வேதம் நமக்கு சொல்லுது. தான் காதையும் தான் நாவையும் தான் கண்ணையும் பாதுகாத்த ஒரே ஒரு நபர், தனது வாழ்க்கை முழுவதும் பாவத்தை மாம்சத்தை வெற்றி பெற்றார் இயேசு. வேதம் சொல்லுது அவர் பாவ மாம்ச சாயலை தான் பிறந்தார். அப்படின்னா என்ன? உங்களுக்கு எனக்கு வரக்கூடிய எல்லா சுபதனையும் உள்ள சரீரம் தான் இருந்துச்சு. அவருக்கு பாலியல் உணர்வு இருந்துச்சு, தவறாக புரிஞ்சுக்காதீங்க சரிங்களா? ஆனால் அது எல்லாத்தையும் அவர் கட்டுப்படுத்தினார். நம்ம உங்களை போல் என்ன போல் அவருக்கு எல்லா விதமான ஆசைகளும் வரக்கூடிய இருதயம் தான் இருந்துச்சு. ஆனால் அதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தான் காதையும் தான் நாவையும் தான் கண்ணையும் அவர் பாதுகாத்து கொண்டார். அவர் பாவ மாம்ச சாயல இருந்தும் பாவம் தன்னை ஆளாதபடி பாவத்தை அடக்குனார். பாவத்தின் மீது அவர் முழுமையாக வெற்றி சிறந்தார். அவர் தான் காதுகளை பிதாவின் சத்தத்துக்கு நேராக செவி கொடுத்தார், இந்த உலக சத்தத்தை புறந்தள்ளினார். தான் நாவுகளை பிதாவினுடைய ரட்சிப்பின் வழியை சொன்னார். பாவி மீட்பதற்கான வழிக்காக மட்டும்தான் தான் இயேசு வாயை திறந்தார்னா இன்னொருத்தனை பற்ற பாவம் இன்னொருத்தனை பற்றுடைய குறையும் கிடையாது. இயேசு வாயை திறந்தார்னா இந்த உலகத்தினுடைய அக்கிரமங்கள் வருவதில்லை. இயேசு வாயை திறந்தார்னா பாவிகளின் மீட்பு தான் வருது. அவருடைய வார்த்தை முழுவதுமா தேவனது அன்பும் தேவனது குணாதிசயமும் தேவனது நியாய தீர்ப்பையும் தேவனிடத்திலிருந்து தப்பிப்பதற்கான எல்லாத்தையும் இயேசு அங்கே சொன்னான்றதை பார்க்கணும். ஒரு கண்ணை தான் பிதாவினுடைய மகிமைக்கு நேராக மாத்திரமே அவர் வச்சுட்டார். தனது பரிசுத்தத்தையும் நீதியையும் கவனமாக இயேசு பாதுகாத்து கொண்டார். நித்தியத்தில் தான் அவருடைய பார்வை இருந்தது. தான் மரணம் வர, தான் சிலுவையில் மரிக்கிற வர அவருடைய மாம்சத்தில் பல சோதனைகள் இருந்தது. அவருடைய நாவும் அவருடைய காதும் அவருடைய கண்ணும் பாவம் செய்வதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் பிசாசு வளவரைச்சி வச்சுருந்தான்.
இந்த உலகம் முழுவதும் அவரை மாம்சத்தில் கரைபடுவதற்கு அநேக விஷயங்களை செஞ்சு வச்சாங்க. ஆனால் இயேசு முழுமையாக அவர் பாவத்தை தனது மரணத்தினால் மேற்கொண்டார். தனது மாம்ச இச்சைகளை தனது மரணத்தினால் அவர் மேற்கொண்டார். அவர் நம்ம போல் எல்லா வழிகளையும் சோதிக்கப்பட்டார். அநேக தூஷணமான வார்த்தைகளை கேட்டார். எல்லா பாவகரமான வார்த்தைகளை கேட்ட பொழுதும் தேவனது வார்த்தைக்கு அவர் முழுமையாக அர்ப்பணித்தார் என்பதை பார்க்கிறோம். பைபிள் சொல்லுது, அவர் வாயில் வஞ்சனை இல்லை. அவர் பரியாசப்பட்ட பொழுதும், அவர் உபத்திரவப்பட்ட பொழுதும் அவர் சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல தன் வாயை திறவாதிருந்தார்னு சொல்லுது. பரிசுத்தத்தை நித்தியத்தை மாத்திரமே தனது வாழ்க்கை முழுவதுமாக வஞ்சித்தார். அவருடைய போராட்டம் என்பது பாவத்துக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் போராடி ரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் பாவத்துக்காக போராடின ஒரே ஒரு நபர் இயேசு மட்டும்தான். அவர் தன்னுடைய சரீரத்தை தனது மாம்சத்தை ஒடுக்கி கட்டுப்படுத்துறதுனால தான் நீங்கள் நான் இன்னைக்கு ஆலயத்தில் இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்டுக்கொண்டிருக்கிறோம். ரொம்ப சுருக்கமாக கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவுடைய சிலுவை மரணம் பல சத்தியங்களை சொல்லுது. அதில் இதுவும் ஒரு சத்தியம். இயேசுடைய சிலுவை மரணம் என்ன சொல்லுதுன்னா, பாவத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்லுது. பாவ மாம்சத்தை நிச்சயமாக ஒரு மனிதனால் ஜெயித்து பாவ இச்சைகள்லேருந்து ஒரு மனுஷன் விடுதலை பெற முடியும்னு சிலுவை மரணம் சொல்லுது. சிலுவையை நான் போக்கும் பொழுது என் மாம்சத்துக்கான எல்லா இச்சைகளை என்னால் கட்டுப்படுத்த முடியும். என் காதை பரிசுத்தமாக பாதுகாக்க முடியும், என் நாவை பரிசுத்தமாக பாதுகாக்க முடியும், என் கண்ணை பரிசுத்தமாக பாதுகாக்க முடியுன்றது தான் சிலுவை சொல்லுது. அந்த சிலுவை அறையப்பட்ட இயேசு விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவத்தை ஜெயிக்கிறவனாக இருக்கிறான். அவர் உலகத்தை ஜெயித்தார். அந்த ஜெயத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் இதை என்னால் செய்ய முடியலை, இதை என்னால் கட்டுப்படுத்த முடியலை, இந்த பாவத்திலேருந்து என்னால் மீள முடியலை, நான் இதில் தொடர்ந்து அடிமையாக இருக்கேன்னு எவனும் சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை கடவுள் கொடுத்துருக்கிறார். அதை தான் மாம்சத்தை கட்டாயம் மேற்கொள்ள முடியும். மாம்ச சிந்த மரணம், ஆவியின் சிந்த ஜீவனும் பலமும் உள்ளதாக இருக்கிறது. நீ ஆவியின்படி நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆவியானவர் இருக்கும் பொழுது காது சரியாக கேட்கும், நாவு சரியாக பேசும், கண்ணு சரியாக பார்க்கும். ஒருவேளை இது நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத பொழுது இதில் நம்ம பலவீனப்பட்டு இதில் தொடர்ந்து நம்ம வீழ்ச்சி அடைகிற மக்களாக இருந்தோம்னு சொன்னால் இயேசுவை நோக்கி பார்ப்போம். இயேசுவின் இடத்துல வந்து கற்றுக்கணும். சுவிசேஷத்தை வாசிங்க திரும்ப திரும்ப. இயேசு எப்படி மேற்கொண்டார், இயேசு எப்படி தான் இருதயத்தையும் காதையும் நாமும் எப்படி பாதுகாத்தார், எந்தெந்த இடங்கள்லாம் அவருக்கு தூசணமான வார்த்தைகள் வந்தது, எந்தெந்த இடங்கள்லாம் அவர் சோதிக்கப்பட்டார், எல்லாத்தையும் அவர் எப்படி வெற்றி கொண்டார்ன்றதை பார்க்க. அவர் முழு ஹிருதயத்தோட விசுவாசம், ஆண்டவரே என்னால் மேற்கொள்ள முடியாது, ஆண்டவரே நான் அநேக வேலையில் இந்த உலகத்தான போல இருக்கிறேன், அநேக வேலை இந்த உலகத்தான போல என் கண்ணையும் என் காதையும் நாவையும் பாதுகாக்காமல் வீழ்ந்து போகிறேன், என் நாவு சரியில்லை, அநேக தூஷணங்களை சொல்லுது, என் காது சரியில்லை, எல்லா தவறானத்தையும் நான் கேட்குறேன், என் இருதயம் சரியில்லை, என் வாக்கு சரியில்லை, என் கண்ணு சரியில்லை, எனக்கு மனம் திரும்புதல் கொடுங்க, என் பாவத்தை மன்னித்து ஒரு சிலுவை மரணத்தினால எனக்கு ரட்சிப்பு கொடுங்க. நம்ம கேட்கும்பொழுது ஆண்டவர் நம்மளை ரட்சித்து இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து நம்ம மேற்கொள்வதற்கான பலனையும் சத்துவத்தையும் கொடுக்குறாங்க. இயேசு நோக்கி பார்க்கக்கூடிய எல்லா மனிதனுக்கும் அதில் அவர் ஒருத்தர் தான் 1000-ல் ஒருவர். அவர் ஒருத்தர்லாம் 10,000 பேரிலும் பாவத்தை வெற்றி சிறந்த ஒருவராக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவரை விசுவாசிப்போம். தேவன் நமக்கும் இப்படிப்பட்ட வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்வை தருவாராக. ஆமென்.